வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலுக்கான தடை நீக்கம். IMF அதிகாரிகள் மட்ட ஒப்பந்தத்தை விரைவில் கைச்சாத்திட முனைப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் 34 புதிய திட்டங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான அஸ்வசும உதவித்தொகை வைப்பில். கெஹலிய ரம்புக்வெல மீண்டும் CIDயில் ஆஜர். இலங்கையில் முதல் முறையாக நீருக்கடியில் புத்தாண்டு கொண்டாட்டம். மாணவர்களுக்கான புது வருட விடுமுறை இன்று ஆரம்பம். அமெரிக்காவில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் பிரபல தொழிலதிபர் குடும்பத்துடன் பலி. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு அமைய குறித்த சபைகளுக்கான தேர்தல் நடவடிக்கைகளை தொடர்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மட்ட ஒப்பந்தத்தை விரைவில் எட்டும் இலக்குடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் குழு இலங்கை அதிகாரிகளுடன் பொருளாதார செயல்திறன் மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் 4வது மதிப்பாய்வை அடிப்படையாக கொண்ட கொள்கைகள் குறித்து மிகவும் பயனுள்ள கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் திட்டத்தின் கீழ் சீர்திருத்த உந்துதலை பராமரிக்கும் அளவுருக்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து விரைவில் உடன்பாட்டை எட்டுவதற்கான விவாதங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈவான் பாபகேர்ஜியோ தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஏப்ரல் 3 முதல் 11ஆம் தேதி வரை கொழும்புக்கு விஜயம் செய்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் லட்சிய சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்தும் பாராட்டத்தக்க விளைவுகளை அளிப்பதாக கொழும்பில் நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களுக்கு பின்னர் பாபகேர்ஜியோ தெரிவித்துள்ளார். 2024 நெருக்கடிக்கு பிந்திய வளர்ச்சி 5% மீண்டது மகிழ்ச்சிக்குரிய விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார். கணிசமான நிதி சீர்திருத்தங்கள் பொது நிதியை வலுப்படுத்தியுள்ளதாகவும் இவான் பாபகேர்ஜியோ குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய வெளிப்புற அழுத்தம் மற்றும் வளர்ந்து வரும் முன்னேற்றங்கள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாகவும் IMF ஆதரவு திட்டத்தின் வரையறைகளுக்குள் எவ்வாறு இவற்றை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதையும் மதிப்பிடுவதற்கு அதிக நேரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். திட்ட நோக்கங்களுக்கான அரசாங்கத்தின் நிலையான அர்ப்பணிப்பு கொள்கை தொடர்ச்சியை உறுதி செய்வதோடு திட்ட செயல்படுத்துதல் வலுவாக உள்ளது. முன்னோக்கி செல்லும் போது திட்டத்தின் கடின உழைப்பால் பெறப்பட்ட ஆதாயங்களை பாதுகாப்பதற்கும் பொருளாதாரத்தை நீடித்த பேரியல் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் உயர்ந்த உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதற்கும் சீர்திருத்த உந்துதலை நிலைநிறுத்துவது மிக முக்கியமானது என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களின்படி அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
செயற்படுத்தப்படவுள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த திணைக்களத்தின் மாதிரிக்கு அமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒருநாள் செயல் அமர்வு அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டிடத்தில் அமைந்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அதற்கமைய துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க இங்கு தெளிவுபடுத்தினார். இலங்கை ஏற்றுமதியாளர்கள் தொழில்துறை பலங்களை தூதரக தலைவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். தகவல் தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல், மசாலா பொருட்கள், மின்னணு பொருட்கள், கடல் உணவு, ஆடைகள் மற்றும் இரத்தினம், நகைகள் போன்ற முக்கிய துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏற்றுமதியாளர்களின் குழுக்கள் சர்வதேச சந்தைகளில் இந்த துறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இலங்கையின் தூதரக தலைவர்களிடம் தமது தொழிற்துறை சுய விபரங்களையும் பலங்களையும் முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய வெளிவிவகார அமைச்சில் அண்மையில் இதற்கான மன்ற கூட்டம் நடைபெற்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் ராஜதந்திர பணிகளுடன் ஏற்றுமதியாளர்களை இணைப்பதில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ஏற்றுமதி சபையுடன் இணைந்து தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சின் ஆதரவுடன் இந்த நிகழ்வை வெளிவிவகார அமைச்சு ஏற்பாடு செய்தது. பிரதி அமைச்சர்களான ஹருண் ஏமச்சந்திரா மற்றும் சதுரங்க அபேசிங்க ஆகியோர் இந்த அமர்வை இணைந்து தலைமை தாங்கினர். இலங்கையின் ஏற்றுமதி கூடையை பன்முகப்படுத்தி 2025ஆம் ஆண்டுக்கான 19 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைய வேண்டியதன் அவசியத்தை இதன்போது அவர்கள் வலியுறுத்தினர். தொழிற்துறை பிரதிநிதிகள் தங்கள் துறையின் பலங்களையும் சந்தை பங்கை அதிகரிப்பதற்கான சவால்களையும் இதன்போது எடுத்து கூறியுள்ளனர். சந்தை தகவல்கள், வர்த்தக வசதி மற்றும் முரண்பாடுகளுக்கான தீர்வு உள்ளிட்ட ஏற்றுமதியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் இலங்கை தூதரகங்களின் ஆதரவை ஏற்றுமதி சபை கோரியுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான அஸ்வசிம உதவித்தொகை வைப்பிலிடப்பட்டுள்ளது. அசுவசிம திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்திற்கான உதவித்தொகை இன்று முதல் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் அந்தந்த தொகைகள் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதியோர் உதவித்தொகை உட்பட அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளின் விநியோகமும் இந்த மாதம் முதல் வழங்கப்படுவதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை கூறியுள்ளது. அசுவசிம நலத்திட்டத்திற்கு தகுதியுள்ள 17,37,141 குடும்பங்களுக்கு மொத்தம் 12.63 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெறுமதி சேர் வரி சட்ட மூலத்தை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளார். பெறுமதி சேர் வரி சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். பெறுமதி சேர் வரி சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீடு கடந்த 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் குழு நிலையில் சட்டமூலம் ஆராயப்பட்டு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3வது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பின்றி சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1வது மதிப்பீட்டுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கமைய இந்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டில் 4ஆம் இலக்க பெறுமதி சேர் வரி சட்டமாக அமலுக்கு வந்தது. கெஹலிய ரம்புக்வெல மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளார். தரமற்ற ஈமோகுளோபின் ஊசிகளை ஏற்றுமதி செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் வழங்கவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளார். இலங்கையில் முதன்முறையாக நீருக்கடியில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டுள்ளது. திருகோணமலைக்கு அப்பால் உள்ள கடலில் முதன்முறையாக ஒரு தனித்துவமான நீருக்கடியில் தமிழ் மற்றும் சிங்கள புதுவருட விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் மெலிமா விருந்தோம்பல் சேவைகள், மெலிமா சுழியோடிகள் சங்கம், கடற்படை சுழியோடிகள் பிரிவுடன் இணைந்து கடல் நீருக்கு அடியில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தனர். தமிழ் மற்றும் சிங்கள சமூகங்களின் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் இலங்கையின் அழகிய நீரின் திறனை ஒரு முதன்மை இடமாக எடுத்து காட்டுவதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளும் விளையாட்டுகளும் சுழியோடிகளால் நிகழ்த்தப்பட்டு புது வருடம் கொண்டாடப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. பாடசாலையின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவு. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினது 2025ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த 1ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதியுடன் நிறைவடையவுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்காக 10 விசேட ரயில்கள் சேவையில் இணைக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்தார். இதன்படி இன்று காலை 7:30 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு ஒரு விசேட ரயில் இயக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் ரயில் ஒன்று பயணிக்க உள்ளது. மேலும் இன்று இரவு 7:20 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து காலிக்கு ஒரு விசேட ரயில் இயக்கப்படும். அதே நேரத்தில் காலியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு ரயில் ஒன்று இயக்கப்பட உள்ளது. மேலும் இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறைக்கு விசேட ரயில் ஒன்று பயணித்ததுடன் அந்த ரயில் எதிர்வரும் 18ஆம் திகதி மீண்டும் திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த 10 விசேட ரயில்கள் ஊடாக புத்தாண்டு பருவம் மற்றும் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களில் 31 பயணங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பஸ்களை இன்றைய தினமும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரீன் அத்துக்கோரல தெரிவித்தார். வெறுகல் படுகொலையின் 21வது ஆண்டு நினைவு நாள் சிவப்பு சித்திரை வாகரை பிரதேசத்தின் கதிரைவெளி மலைப்பூங்காவில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. வெறுகல் படுகொலையின் 21வது ஆண்டு நினைவு நாள் சிவப்பு சித்திரை மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தின் கதிரவெளி மலைப்பூங்காவில் நேற்று நினைவு கூறப்பட்டது. உயிர் நீத்தவர்களுக்கான மலர் அஞ்சலியுடன் மௌன வீர அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. கடந்த 21 ஆண்டுகளுக்கு பின்னர் கருணாமான் என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முதலாக நிகழ்வில் இம்முறை பங்கு கொண்டு பொது சுடரினை ஏற்றி வைத்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சித் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நிகழ்வில் பங்கு கொள்வது வழமையாகும். இதன்போது உயிர் நீத்தவர்களின் உறவுகள் தங்களது உறவுகளை நினைவு கூர்ந்து ஈகை சுடர்களை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். வெறுகல் படுகொலையில் 179 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1142 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளுடன் சந்தேக நபர் ஒருவர் நுரைச்சோலையில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 1142 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளுடன் சந்தேக நபர் ஒருவர் நுரைச்சோலை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் மதுரங்குழி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்க பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கிரிபத் கொடையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கிரிபத் கொட கால சந்தி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு அருகில் இன்று அதிகாலை போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 29 வயதுடைய நபர் ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்துள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள கட்சன் ஆற்றில் ஸ்பெயினின் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹட்சன் ஆற்றில் ஸ்பெயினின் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். ட்ரைபெக்கா பகுதியை நியூ ஜெர்சி சிட்டியுடன் இணைக்கும் ஹாலண்ட் சுரங்கப்பாதை அருகே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து நியூயார்க் தீயணைப்பு துறையினர் குறித்த பகுதிக்கு விரைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 24வது போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி டெல்லி அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 24வது போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி டெல்லி அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை பெற்றது. பில் சால்ட், டிம் டேவிட் ஆகியோர் தலா 37 ஓட்டங்களையும் விராட் கோலி 22 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர். டெல்லி அணி சார்பில் விப்ராஜ் நிகம் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனை அடுத்து 164 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணி களமிறங்கியது. முன்னணி வீரர்கள் விரைவில் ஆட்டமிழந்தனர். அடுத்து களமிறங்கிய KL ராகுல் மற்றும் ஸ்டப்ஸ் ஜோடி ஆகியோர் பொறுப்புடன் ஆடினர். இறுதியில் டெல்லி அணி 17.5 ஓவரில் 169 ஓட்டங்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவியின் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.